ஹலோ மக்களே, வணக்கம். இன்னைக்கு நம்ம கருவேப்பிலை பொடி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். நிறைய பேர் கருவேப்பிலை பொடியை செஞ்சுருக்காங்க. இப்போ நம்ம எப்படி அதை வித்தியாசமாக செய்யலாம், ஈஸியாக செய்யலான்றதை பார்க்கலாம். நிறைய பேருக்கு கருவேப்பிலை பொடி இந்த மாதிரி பருப்பு பொடி செய்யறது வந்து கஷ்டமாக இருக்கும். அதை நம்ம ஈஸியான மெத்தடில் செய்யும் போது நமக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நம்ம ஹெல்த்தியாக ஒரு விஷயத்த சாப்பிட்டன்ற ஒரு திருப்தியாக இருக்கும். இப்போ எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். முதல்ல இன்க்ரீடியன்ஸ் எடுத்துக்கலாம். கருவேப்பிலை இதை நான் காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன். என்ன செய்யுங்க, கருவேப்பிலை ஃப்ரிட்ஜில் வைக்கும் போது சில சமயத்தில் காஞ்சிடும். அதை கழுவி கூட நீங்கள் என்ன செய்யலைன்னா இந்த மாதிரி காய வச்சுக்கோங்க. இந்த மாதிரி காய வச்சு நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பச்சை கருவேப்பிலையும் நல்லா க்ரீனிஷாக இருக்கிற கருவேப்பிலையும் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம இந்த மாதிரி உருவி கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஆன் பண்ணியாச்சு. இப்போ ஒரு பேன் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு பச்சை கருவேப்பிலை இருக்கு. அந்த கருவேப்பிலையை ஃபர்ஸ்ட் என்ன செய்யலாம்னா நம்ம பேன்ல போட்டு வறுத்துக்கலாம். நல்லா அந்த ஈரப்பசை போற வரைக்கும் இதை வறுத்துக்கலாம். இதுல முக்கியமா பச்சை கருவேப்பிலை, காஞ்ச கருவேப்பிலையோட பச்சை கருவேப்பிலை சேர்க்கறதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அந்த கருவேப்பிலையுடைய பொடியுடைய ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம ஒரு கருவேப்பிலை பொடியை செஞ்சோம்னா அதனுடைய ஃப்ளேவர் எந்த அளவுக்கு வாசமா இருக்குமோ அந்த அளவுக்கு இந்த கருவேப்பிலை பொடியை வாசமா இருக்கிறதுக்காக தான் இந்த பச்சை கருவேப்பிலை சேர்த்திருக்கேன். ஒரு சிலர் வந்து காஞ்ச கருவேப்பிலையை ரெடி பண்ணுவாங்க. அது அவங்களுடைய சாய்ஸ் பொறுத்து. உங்களுடைய விருப்பம் எப்படியோ அந்த மாதிரி செய்யுங்க. முடிஞ்ச அளவுக்கு இது சிம்ல வச்சே செய்யுங்க. ரொம்ப அதாவது சிம்ல விட கொஞ்சம் அதிகமான ஒரு தீயில வச்சு செய்யணும். அப்பதான் உள்ளேயும் அது நல்லா இதுவாகும், ட்ரை ஆகும், தண்ணி நல்லாவும் வறுபடும். சரி, எண்ணெய் சேர்த்து ஃப்ரை பண்ணுவாங்க. அது ஒரு 10 நாளைக்கு 15 நாளைக்கு தான் இருக்கும், அப்புறம் கெட்டு போயிடும். முக்கியமாக என்னென்னா, எண்ணெய் சேர்க்காம நம்ம ஃப்ரை பண்ணும்போது நம்ம வந்து 1 மாதம் கூட வெளியில் வச்சு கூட அதை யூஸ் பண்ணலாம். நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிறதா இருந்தால் இல்லைன்னா 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் கூட அது கெடாமல் இருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுறதா இருந்தால். இந்த பொடி அப்படி தான் தயாரிக்க போகிறோம். இப்போ நம்ம கிளறி விட்டுட்டு இருந்தால் மட்டும் போதும். ரொம்ப கிளறினா கூட வறுபடாது. அது அப்படியே மேலே அந்த காற்று பட்டுட்டே இருக்கும், அதனால சீக்கிரம் வறுபடாது. அதனால் கொஞ்சம் விட்டு விட்டு கிளறுங்க. பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த கலர் சேஞ்ச் ஆகிட்டு வருது. இந்த சமயத்தில் நம்ம என்ன செய்யலாம்னா, இப்போது இதை வச்சுருக்கிற காஞ்ச கருவேப்பிலையை நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம், சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா இது வறுபட்டுடுச்சு, நல்லா வறுந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இது பிடிச்சிங்கன்னா அப்படியே தூள் தூளாக இதுவாகும். இங்கே பாருங்கள், எல்லாமே அப்படியே தூள் தூளாக உடையுது பாருங்கள். இந்த அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கணும். இப்போ நம்ம என்ன சேர்த்துக்கலாம்னா, முதல்ல இப்போ கருவேப்பிலை நம்ம வறுத்துட்டோம். இப்போத்துக்கு நம்ம என்ன செய்யலாம்னா, ஒரே ஒரு புடி பாருங்கள், ஒரு புடி தான் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறோம். ட்ரையாக தான் செய்ய போகிறோம் இது எல்லாமே. ஏன்னா எண்ணெய் ஊற்றி செய்யணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் தனியாக என்ன பண்ணுங்க, தனியாக எண்ணெய் காய்ச்சி அதில் கருவேப்பிலை போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா லஞ்ச் கட்டுறதுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும். அது எப்படி செய்யுதுன்றது நான் சொல்கிறேன் லாஸ்ட்டாக. இப்போது இதை மீடியமில் வச்சு நல்லா இது பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு சிம்மில் வச்சு செய்யறது ரொம்ப நல்லது. ஏன்னா உள்ள வரைக்கும் அது நல்லா ஃப்ரை ஆகும். அது இப்போ கடலைப்பருப்புடைய கலர் சேஞ்ச் ஆகுறது நீங்கள் பார்க்க முடியும். பாருங்க, சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகா, கொஞ்சோண்டு உளுந்து பருப்பு சேர்த்துக்கிறோம். இப்போ உளுந்து சேர்த்துக்கிட்டோம். இந்த உளுந்து எவ்வளோ இருக்கும்னா 50 கிராம் விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சரிங்களா, 75 கிராம். மொத்தம் வந்து ஒரு 8 மிளகா சேர்த்துருக்கேன். நீங்கள் குண்டு மிளகா சேர்த்துக்கிறதா இருந்தால் அது காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் நீட்டு மிளகா தான் சேர்த்துட்ருக்கேன். இப்போ இதெல்லாமே ஒன்றா சேர்த்து எடுத்துருங்க. ஏன்னா கடலைப்பருப்பு வந்து ஏற்கனவே ஆல்ரெடி வறுத்துருச்சு. உளுந்தும் மிளகாலாம் வந்து சீக்கிரமாகவே வறுபட்டுடும். உளுந்தும் சிம்மில் வச்சு இதை வறுத்துக்கோங்க. தனியாக சேர்த்துக்கலாம், முழு தனியாக கொஞ்சம்.
ஏன்னா கொஞ்சம் தான் சேர்த்துக்க போகிறோம், இதில் நிறையெல்லாம் எதையுமே சேர்க்காதீங்க, கொஞ்சம் தான் சேர்த்துக்கிறோம். 1 ஸ்பூன் அந்த அளவுக்கு தான் நான் தனியாக சேர்த்துருக்கேன். ஒரு 30 கிராம் சீரகம் சேர்த்துக்கோங்க. இது எள்ளு, வெள்ளை எள்ளு வேணுன்றவங்க வெள்ளை எள்ளு மட்டும் சேர்த்துக்கோங்க, இல்லை கருப்பு எள்ளு வேணும்னா கருப்பு எள்ளு சேர்த்துக்கோங்க. நான் 2 கலந்து வச்சுருந்தேன், அதனால் 2த்தையுமே நான் சேர்த்துக்கிறேன். ஒரு 25 கிராம் எள்ளு, கட்டி பெருங்காயம் ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு. கட்டி பெருங்காயம் இல்லாதவங்க நோ ப்ராப்ளம், பொடி பெருங்காயமே கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். என்கிட்ட கட்டி பெருங்காயம் இருந்தது, நான் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் பொடி பெருங்காயமே ஒரு 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 1/4 டீஸ்பூன் அப்படி சேர்த்துக்கோங்க. சின்ன ஸ்பூனில் ஒரு 1/4 டீஸ்பூன். இது எல்லாமே இருக்கட்டும். பூண்டு வந்து கம்மியாகவே சேர்த்துக்கோங்க, நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன், ஒரு 6-7 பல்லு தான் சேர்த்துருக்கேன். இவங்க பூண்டுடைய வாசனை எனக்கு பிடிக்கும் அப்படின்றவங்க நீங்கள் நிறைய கூட சேர்த்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. என்னென்னா கருவேப்பிலுடைய அந்த ஃப்ளேவர் தன்மையை வந்து பூண்டு குறைச்சிடும். அந்த பூண்டுடைய ஃப்ளேவர் வந்து கருவேப்பிலுடைய ஃப்ளேவரை வந்து டம்ப் பண்ணிடும். அதனால முடிஞ்ச அளவுக்கு கருவேப்பிலை பொடியில் பூண்டை வந்து கம்மியாகவே சேர்த்துக்கிறது நல்லது. நல்லா எல்லாமே வறுபட்டுச்சு. இப்போ நம்ம என்ன செய்யலாம்னு, இது எல்லாமே வறுபட்டது நல்லாவே தெரியுது. இது இப்போ இறக்கிட்டு மாற்றிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கிட்டோம். இப்போ இது நல்லா ஆறட்டும், ஆறின அப்புறம் அரைச்சாதான் நல்லாயிருக்கும். இப்போ இதோட புளி சேர்த்துக்கலாம், அதை சுட்டு எப்படி சேர்த்துக்கலான்றதை பார்க்கலாம். இப்போ கேஸில் புளியை சுட்டு சேர்த்துக்கலாம், கலர் கருப்பாக வரைக்கும் சுட்டு சேர்த்துக்கலாம். முக்கியமாக புளி சுட்டு சேர்த்துக்கிறதுல நிறைய நன்மைகள் இருக்குது. புளியை அப்படியே சேர்க்கறத விட சுட்டு சேர்க்கறதுனால பொருட்கள் சீக்கிரம் கெடாது. அந்த புளி தன்மையில் இருக்கிற அந்த ஒரு சிலருக்கு வந்து புளியை சுட்டு சேர்க்கறதுக்கு முக்கியமான காரணம், ஒரு சிலருக்கு அல்சர் இருக்கும், அதில் இருக்கிற அந்த சில விதமான ஆசிட் வந்து நமக்கு ஒத்து போகுது. நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம், டேஸ்ட்டுக்காக தான் இது. இதில் கொஞ்சோண்டு ஒரு 2 ஸ்பூன். சரி, இது ரொம்ப சின்ன ஸ்பூன் தான், நீங்கள் பார்த்தாவே தெரியும், ரொம்ப சின்ன ஸ்பூன் இது. அதனால் அந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டாவே போதும். பொடிக்கு ஏற்ற மாதிரி, அதனுடைய குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க, அளவுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம், 3/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பொடியை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது பொடிக்கு தயாரான எல்லா பொருளும் இது பண்ணிட்டோம். இந்த புளியை வந்து நீங்கள் சுட்டு சேர்த்துக்கோங்க, ஏன்னா புளியை சுட்டு சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது, அதனால் சுட்டு சேர்த்துக்கோங்க. இருக்கவங்களுக்கு ஒரு சில சமயத்தில் புளி ஒத்துக்காது, சுட்டு சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும், அது எல்லாருமே சாப்பிட்லாம். இப்போ எப்படி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை நல்லா இன்னும் நைஸாக அரைக்கணும். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தனியாக ஒரு பாக்ஸில் கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சிங்கன்னா இது 1 மாதம் வரைக்கும் இது கெடாது. ஏன்னா நம்ம புளி சேர்த்துருக்கோம். அதோட இன்னொரு விஷயம், நம்ம எல்லாமே ட்ரையாக, எல்லா பொருட்களும் ட்ரையாகவே நம்ம ஃப்ரை பண்ணியிருக்கோம். அதனால் கண்டிப்பாக 1 மாதம் வரைக்கும் கெடாது. நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா 3 மாதம் கூட கெடாமல் இருக்கும். நல்லா சாப்பிடுங்க, நல்லதே சாப்பிடுங்க, முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் சமைச்சு சாப்பிட ட்ரை பண்ணுங்கள்.